Hi guys, welcome back to my channel Vicky DNT Vlogs. ஸோ நான் இன்றைக்கி எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நாகர்கோவிலில் இருக்கேன். நான் ஃப்ரெண்டோட பிரதர் வெட்டிங்க்கு வந்தேன். ஸோ இன்றைக்கி ஃபுல்லாக அந்த வைபாகவே போவோம். நாளைக்கு என்ன பண்ணப்போ எனக்கே தெரில, 2-3 பிளான் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ஃபுல்லாக இங்கே தான் பார்ட்டி கீட்டி எல்லாம் நடக்கும். பார்ட்டி கலந்துக்கிட்டு பட்டைய கிளப்புற தான் வேலை இன்றைக்கி ஃபுல்லாகவே. ஸோ நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வருவாங்க. ஸோ அவங்கள யாரையெல்லாம் இன்ட்ரோ கொடுக்க மாட்டேன், ஏன்னா யாருமே எனக்கு தெரியாது. இங்கே எல்லாமே ரேண்டமாக தான் வரும், ஏன்னா அவனுக்கு பல பேர்த்துக்கு ஃப்ரெண்ட்ஸாக இருக்கான் என் போல். ஸோ ஸ்விம்மிங் பூல், ஆனால் தண்ணி இல்லை. ஆனால் என்ன சொல்லி கூப்பிட்டு வந்தாங்கன்னு தெரில. இப்போ நினைக்காதீங்க, ஸ்விம்மிங் பூல் அங்கே ஒன்று இருக்குது, அங்கே நல்லா இருக்குது. ஆனால் இந்தளவுக்கு அங்கே ஆழம் இல்லை, கம்மி தான். காட்டுறேன் வாங்க. ஏன் ஜாலியாக இருங்க. சேட்டா ஆய் சொல்லுங்க ப்ரோ. குழந்தையே மாறிட்டாங்க நீ 2 பேரும். ஸோ நல்லா இருக்குது ஒரு மாதிரி இங்கே கிளைமேட்டு. திருச்சியில் சுள்ளுன்னு வெளியடிக்குது, ஈவினிங் ஆனால் மழை பெய்யுது. இங்கே பார்த்தீங்கன்னா காலையிலேருந்து மழை பெஞ்சிட்ருக்கு. என்ன சொல்கிறேன்னு தெரில. நாளைக்கு எங்கெல்லாம் வெளியே போகலான்னு வச்சனோ அதெல்லாம் மிஸ் ஆகிடும் போலையே. நல்லா இருக்குது, பக்கத்துலேயே மாங்காய் மரம் இருக்குது, கை கெட்டுற மாதிரியே இருக்குது. பிச்சிடலாமா? ட்ரை பண்ணலாம். எங்கே பக்கத்தில் இருக்கிற மாதிரி இருந்துச்சு, எல்லாம் தூரமாக தான் இருக்குது. ஸோ நம்ம ரூம் தான் நல்லாயிருக்கு உண்மையாக. இந்த காட்டேஜ் ஒரு மாதிரி சூப்பராக, இந்த கிளைமேட்டுக்கு பயங்கரமாக இருக்குது. உண்மையாக நல்லாயிருக்கு. நல்லா இருக்குங்க இந்த இடம். பார்த்துக்கோங்க. தனியாக விளையாடுறது பெரிய கஷ்டம் தான் போலையே. சரி, நம்ம போயிட்டு நம்மளும் கொஞ்சம் ஸ்விம்மிங் பூலில் குளிப்போம். ஆக்சுவலி இப்போ இங்கே என்ன ப்ளஸ்னா, மழை பெய்யறனால எறும்புலாம் போய் ஒளிஞ்சிக்கிச்சு. ஆனால் இங்கே நிறைய எறும்பு இருக்குமாம்மா, அதெல்லாம் நானே பார்த்தேன். இப்போ ஏகப்பட்ட இடத்துல எறும்பு எல்லாம் நிறையா உட்காந்துருக்கு. இதோ மழை நாள் ஒளிஞ்சி உட்காந்துட்ருக்கு. இதே நார்மலாக இருந்துச்சுன்னா நம்மளை போட்டு செஞ்சிடும் போல தெரிஞ்சு. அது நல்லா கட்டுற மாதிரி சுருக்கும் கட்டிக்கல. ஒரு மாதிரி சிவப்பு எறும்பு, சாரி சிவப்பாக இருக்கணும் அந்த எறும்பு. கைஸ், இங்கே ஒரு விஷயம் பார்த்தேன். என்னன்னா நம்ம வீடு கட்டுறப்ப பக்கத்தில் மரங்கிற வளர்ந்துச்சுன்னா என்ன பண்ணுவோம், அந்த மரத்தை வெட்டிடுவோம். ஆனால் இங்கே என்ன பண்ணிக்காங்கன்னா, அந்த மரத்தை வச்சே வீடு கட்டிருக்காங்க. சாரி, அந்த மரத்தை விட்டு வீடு கட்டிருக்காங்க. நாங்கள் பாருங்கள், ஒரு தென்னை மரம் வளர்ந்துருக்கு. அதை அழகாக எதையுமே பண்ணாமல் அது நீட்டாக அப்படி சூப்பராக அது கேப் போட்டு அது கொஞ்சம் சூப்பராக கொடுத்துருவாங்க. சூப்பர். இப்போ உண்மையிலே பாருங்க, தெரிதா? நல்லா இருக்குது, உண்மையிலே நல்லா இருக்குது. அடடா
நல்லா இருக்கு. இதுக்கு மேலே கேமரா எடுத்துக்கணும்னா வேறு மாதிரி ஆயிரும். அதனால் இப்படி இருந்துடுறேன். நல்ல குழு குழு குழுன்னு இருக்குப்பா. ஜிலு ஜிலு ஜிலுன்னு சுற்றி மரம் நடுவில் ஸ்விம்மிங் பூல். ஐயா 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 நல்லா இருக்குப்பா. அடடா. ஓகே ஜாலியாக வெயிட் பண்ணுறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். பெல் பட்டன் ஆக்கிடுங்க. ஓகே, வீடியோக்கு லைக்கும் போட்டு கமெண்ட்டும் பண்ணிடுங்க. ஓகே, சொன்னதில் பண்ணிடுங்க. ஓகே. गाइस நம்ம வந்து லெமோர் பீச் போக போறோம். அதானே ப்ரோ பேரு? லெமோரா லெமோரா? லெமோர். லெமோர். ஊர் பேரு முட்டம் கரெக்ட்டா? இல்ல இல்ல. ஐயோ இல்லையா? ஏனா என்கிட்ட பைக் பார்க்கிங் ஒரு 5 ரூபாய் தரேன் கேட்பாரு. அப்படியா? ஜிபேல ஜிபேல கையில. குட் மார்னிங். சாப்பிட்டீங்களா? என்ன தரேன்? தெரிஞ்சிருக்கா? சவுண்டே பயங்கரமா இருக்கு ப்ரோ. பா ஐயோ ஐயோ ப்ரோ, ஒரு மாதிரி டர் ஆகுது எனக்கு. இதுலையா? ஏன் இழுத்துரும் போல? இதான் ஆள் அதிகமோ? இப்படிதான் இருக்குமோ? இங்க ஒரு அமரு. செமையா இருக்கு. என்ன சவுண்டு? செம்மையா இருக்கு இந்த பீச். இது என்னன்னா சக்கா. சக்கானா அது? சக்கானா உங்க ஊர்ல என்ன பலாப்பழமா? ஆமா, எங்க ஊர்ல. ஓ, அப்போ வந்து இந்த ஊர்ல இது பேர் சக்கா. சக்கா 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 வந்து சீசன் அது பார்த்தீங்கன்னா. சக்கா என்னது ப்ரோ? பிச்சுட்டு போயிடலாமா? மரத்தடி எவ்வளோ இருக்கு ப்ரோ. ஒன்னே தூக்கிட்டு போயிடலாம் ப்ரோ, பிரச்சனை இல்லை ப்ரோ. என்ன மாம்பழம் பாக்கெட் எடுத்து போயிடலாம், இது பலாப்பழம் இப்படி தூக்கிட்டு ஓட முடியாது. சக்கா இது பேர் என்ன சொன்னீங்க? சக்கா சக்காப்பழம். சக்காப்பழம். ஸோ ஆனால் இந்த ஊரில் பயங்கரமாக இருக்குப்பா. ஊர் என்னன்னா வீடெல்லாம் வந்து சூப்பராக இருக்குது. எல்லாமே பெருசு பெருசாக கட்டியிருக்காங்க. அது ஒரு சின்ன வீடு கூட பார்க்கல.
அதுவும் ஒரு பிஸ்னஸும் பயங்கரமாக இங்கே மூவ் ஆகுது போல். சின்ன ஃபோட்டோ ஸ்டுடியோ கூட ஒரு பெரிய பில்டிங்கில் ஒரு மாதிரி தீம் பேஸ்டில் பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்குது. நான் நிறைய வாட்டி வந்திருக்கேன். விலாக் இருக்கனால கொஞ்சம் நோட் பண்ணி பேசுகிறேன், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, பார்ப்போம். ஸோ இந்த வெட்டிங்கான இங்கே வந்தேன். இந்த வெட்டிங் போயிட்டுருக்கு. ஸோ பாய்ஸ்லாம் கம்மி வந்துட்டுருக்காங்க. திருச்செந்தூர் முருகன் கோயிலிருந்து செம்மையான ஒரு வைப். ஸோ மெயினாக இந்த ட்ரிப் வரதுக்கு காரணமே இந்த கோயில் தான். ஃப்ரெண்டு ஃபேமிலி வெட்டிங் போயிட்டு அப்படியே 2 நாள் இருந்துட்டு அப்படியே வரப்போ முருகன் கோயில் போகலான்னு பிளான் பண்ணியிருந்தேன். அதேமாதிரி நடந்துருச்சு. நல்லா அப்படியே பார்த்துட்டேன். காலையில் 4 மணிக்கு காலையில் 3 மணிக்கு வந்தேன். அந்த கையோடு ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு லைனில் நிற்க ஆரம்பித்தேன். 4 மணிக்கு கிளம்பிச்சேன். 4 மணிக்கு நிற்க ஆரம்பித்தேன். இப்போ மணி 6:50. மணி இப்போ 6:30. இப்போ தான் வெளியே வரேன். பட் ஓகே, நல்லதே நடக்கும் நம்புகிறேன். நீ கொஞ்சம் கும்பல் கம்மி தான் போல். இருந்தாலும் ஒரு 3 மணி நேரம் வெயிட் பண்ணேன். பரவாயில்ல. சொல்ல போனால் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா ரொம்ப கடியாக தான் இருந்துச்சு ஒரு 4 மாதமாக. ஏதோ கொஞ்சம் மைண்டு ஃப்ரீயாக இருக்க மாதிரி ஃபீல் ஆகுது இப்போ இங்கே வந்ததுக்கப்புறம். நல்லதே நடக்கும் நம்புகிறேன். என் பேர் விக்னேஷ். ராசி நட்சத்திரம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க? ராசி மட்டும் தெரியும், விருச்சக ராசி. உங்களுக்கு டைம் நல்லா இருக்குங்கிறீங்களா? ரொம்ப நன்றி. ரைட்டு. தேல் படம் போட்டோம். இந்த கிளி கைக்கே வரும் அப்படிங்கிறீங்க? இதுதான் விக்னேஷ் ஜோசியமா? இந்த ஜோசியத்தை பார்ப்போமா? வேண்டாம். இதை பார்ப்போமா? வேண்டாம். நிறைய பணம் தருவார். இதை பார்ப்போமா? வேண்டாம். அப்போ இதானா? ஒரு வணக்கம் போட்டு அவருக்கு. ஐயோ கடிக்குது. கடிக்காதுங்க. ஓகே 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 ஓகே. ஹலோ, கிட்ட கொண்டு போங்க. ஹலோ கிட்ட கொண்டு போங்க. ஹலோ, இது பண்ணாத. சரி தராத. பேசுங்க. அது பேசுறது. உன் பேர் என்ன? சீனு. சீனு உன் பேர்? சாப்பிட்டியா நீ? காலை என்ன சாப்பிட்ட? பொண்ணுக்கு மாப்பிள்ளையை பிடிக்கணும், மாப்பிள்ளைக்கு பொண்ணு பிடிக்கணும். இந்த அரணிப்பு முறை நீங்கள் பெருசுப்படுத்தாதீங்க, போட்டுக்கணும். இப்போயா? ஆமாம், இப்போ கஷ்டம்ண்ணே. நான் உங்களுக்கு கட்டாயம் இல்லை, நான் நெக்ஸ்ட் டைம் வரப்போ போடுறேன். நம்மளே போடலாம் விடுங்க. இல்லை, நீங்கள் வைகாசி விசாகத்துக்குள்ளே அதை போட்டோம். சரி ரைட்டு. சீனு, ஆஹா, சாப்பிட்டியா இல்லையா நீ? என்ன சாப்பிட்ட காலையில்? கிஸ் கொடுப்போம். கிஸ் கொடுப்பியா? கிஸ் கொடு. கிட்ட கொண்டு போங்க. கடிச்சிட மாட்டியே? கடிக்காதுங்க. பயமா இருக்கு. வளர்த்தவனான்னு எனக்கு தெரியாதா என் கிளியை பற்றி? கிஸ் கொடுப்பியா? ஆனால் உண்மையிலே கடிக்காதுல. கடிக்காதுண்ணே. கிஸ் கொடுங்க. அடடா, ஏய் சூப்பர்ரா, சூப்பர். ஓகே காய்ஸ், திருச்செந்தூர் கோயிலுந்துன்னா பார்த்து முடிச்சு இவரை பாருங்க, செம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்காப்புல. அந்த அண்ணனை பார்த்துவாங்க. ஹாய் சொன்னேன். ஓகே சீனு, உன் இடத்துக்கு போறியா? செப்போ தாங்கண்ணே.
ஓகே சாமி பார்த்தாச்சு. பேக் டு ரொட்டீன். திருச்சி போக போகிறேன். ஸோ இங்கே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது இங்கே பக்கத்தில். ஸோ எப்படி பார்த்தாலுமே ஒரு கிலோமீட்டர் சொன்னாங்க. ஆட்டோ கட்டாயிட்ட 80 ரூபானாரு. நடந்தே போய்க்கு சொல்லிட்டு வந்துட்டேன். போயிட்டுருக்கேன். ஏடிஎம் போய் காசு எடுப்போம். ஓகே எவ்வளோ தூரம்? பக்கம் தான். சரி ரைட்டு. நன்றிண்ணே. அந்த பிள்ளை போட்டுருக்கீங்களா அதை உள்ள வைப்பீங்க. ஓகே நன்றி. நம்மளுக்கு என்னன்னா எப்போவுமே இங்கே வந்தால் காலையில் ஒரு ட்ரெயின் இருக்கும், அதை நம்பி போகிறேன். இல்லைன்னா திரும்பியும் போய் பஸ் ஸ்டாண்டு போய் பஸ் ஏறி தான் போகணும் போல். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணுறது தெம்பு இல்லை. ட்ரெயினை எவ்வளோ படுத்துருவேன். பார்ப்போம் என்ன கதைன்னு. ஓகே நல்லபடியாக போச்சு ட்ரிப்பு. இந்த ட்ரிப்பு ஃப்ரைடே நைட்டு கிளம்புனேன். சாட்டர்டே சண்டே நாகர்கோவில் இருந்தேன். சண்டே நைட் கிளம்புனேன். திருச்செந்தூர் கோவிலுக்கு வந்தேன். கோயிலை பார்த்தாச்சு, சாமியை பார்த்தாச்சு. ஓகே ஏதோ கொஞ்சம் இப்போ நம்பிக்கை இருக்குது. ஏதோ பண்ண போகிறோம். ஜூஸியாக நான் பார்த்தேன், செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. அவர் ஏதோ சொல்கிறாரு, ஆனால் ஒன்றே ஒன்று சொல்லிட்டாரு. அது வீடியோவில் போட மாட்டேன், ரொம்ப சங்கடமாக இருக்கும். நீ அதுக்கிட்ட சரிப்பட்டு வர மாட்டே அப்படின்ட்டாரு. வீட்டில் ஏதோ சொல்கிறாரு. பார்ப்போம். சரி நான் போய் டிக்கெட் எடுத்துகிட்டு சரி ட்ரெயின் இருக்கான்னு செக் பண்ணிட்டு அப்படி ட்ரெயினை மிஸ் பண்ணிட்டேன். அது 7:30க்கெலாம் போயிருமாமா. இப்போ டைம் 8. இதுக்கப்புறம் ட்ரெயின் இருக்குது 10:15 இருக்கம்மா. அந்த ட்ரெயின் வெறும் திருநெல்வேலி மட்டும்தான் போகுமாமா. அது எங்கே போய் அதுக்கப்புறம் திருச்சி போய் கிழிஞ்சிடும். இப்போ பஸ்ஸில் போய் கிளியே தான் போகுது. பார்ப்போம். கைஸ் நம்ம நேரம் நல்லதாக போச்சு. கரெக்டாக திருச்சி பஸ் ஏசி பஸ் ஒன்று கிடச்சிச்சு. ஏறிட்டேன். பக்காவாக இருக்குது. ஏன்னா புஷ்பாக்கு தான் இல்லை. பார்த்துக்கலாம், போனால் போதும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ரொம்ப போகிறேன். ஓகே காய்ஸ், ட்ரிப்பு முடிஞ்சு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். பாய்.